ஆதிசக்தியும் நானே, அன்னபூரணி நானே, ஓம்கார பொருளும் நானே, உலகம் என்பதும் நானே, இயற்கையும் நானே, பஞ்சபூதங்களும் நானே, அழுதிடும் உன்னை தாளாட்டி ஞான பாலூட்டி அகத்தின் இருளை போக்கிடும் உன் அம்மையும் நானே. உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்வதற்காக காலையில் இருந்து உன் வாசலில் காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. உனக்கு நான் துணையாக இருக்கும் போது உன் வாழ்வில் நடக்கும் எதை நினைத்தும் நீ வருந்தாதே. உன் மனதிற்குள் தாங்க முடியாத வேதனைகளையும் சோதனைகளையும் சுமந்து ஏன் கஷ்டப்படுகிறாய்? இப்பொழுது உன் மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் விரைவில் நான் காணாமலாக்கப் போகிறேன். இந்த நிமிடம் முதல் உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கி நிம்மதியோடு வாழப்போகிறாய். மிக மகிழ்ச்சியான செய்தி ஒன்றும் விரைவில் உன்னை தேடி வரப்போகிறது. இன்றோடு உன் கவலைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். நீ மனதளவில் நொறுங்கி போயிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக உனக்கான விடிவு காலம் பிறக்கப் போகிறது. உன்னுடன் இருக்கும் நான் உன்னை சுற்றி உள்ள அனைத்தையும் சரி செய்து விடுவேன். தைரியமாக இரு. நீ நேசித்த உறவும் உன் உயிருக்கு உயிரான உனது துணையும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ என்னிடம் கண் கலங்குகிறாய். கவலைப்படாதே. உன் அன்பை அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீ எதையும் இந்த பூமிக்கு கொண்டு வரவில்லை. எதையோ கொண்டு வந்து தொலைத்து விட்டதை போல் தேடிக்கொண்டிருக்கிறாய். நான் உன் அருகில் இருந்தும் நீ ஏன் இப்படி தவிக்கிறாய்? மிக மகிழ்ச்சியான விஷயம் உன் நடந்து நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழப்போகிறீர்கள். காலையில் எழும்போதே என்னை நினைக்கிற உனக்காகவே நான் வந்திருக்கிறேன். உன்னுடைய கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி இப்பொழுது யோசித்து பயப்படாதே. எல்லாவற்றையும் சரி செய்து உன் எதிர்காலத்தை சிறப்பானதாகவும் வளமானதாகவும் நான் மாற்றப் போகிறேன். உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழப்போகிறாய் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து நிகழ்காலத்தின் சந்தோஷங்களை இழந்து விடாதே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து எல்லா விஷயங்களையும் செய்யாமல் அவர்களுக்கு பயந்து பயந்து வாழாமல் பார்ப்பவனை விட படைத்தவள் தான் முக்கியம் என்று என்ன நினைத்து வாழப்பார். பார்ப்பவர்களும் சுற்றி இருப்பவர்களும் அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்ப 1000 சொல்லலாம். அதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே. அடுத்தவன் என்ன நினைத்தால் என்ன? உன்னை படைத்த உன் அன்னை எனக்கும் உன் மனசாட்சிக்கும் நீ உண்மையாக இருந்தால் போதும். குறை சொல்லாத வாய்களும் இல்லை, குற்றம் சொல்லாத மனிதர்களும் இல்லை. அவர்கள் குற்றம் சொல்வதற்கு 1000 காரணம் இருந்தாலும் அதை கண்டும் காணாமல் கடந்து செல்ல நீ கற்றுக்கொள். மன்னிக்கவும் மறக்கவும் ஒரு காரணம் போதும். அது உண்மையான அன்பு. எதுவாக இருந்தாலும் அதை கடந்து போக கற்றுக்கொள். எல்லாமே சிறிய காலம்தான். உன் வாழ்வில் சிறு சிறு துன்பங்கள் முதல் பெரிய பிரச்சனைகள் எதுவானாலும் எல்லாம் நன்மைக்கே என்று கடந்து செல்ல பழகுவதே நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் அடையாளம். காரண காரியமின்றி எதுவும் நிகழ்வதில்லை. நீ எதுவாயினும் என்னிடம் கேள். நீ கேட்டும் நான் தரவில்லை எனில் அதுவும் உன் நன்மைக்காகத்தான் என்பதை உணர்ந்து கொள். எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் அவர்கள் கண்முன்னே நான் உன்னை உயர்த்துவேன். உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கப் போகிறேன். மனித வாழ்வில் வெற்றியும் நிரந்தரமல்ல, தோல்வியும் நிரந்தரமல்ல. உன் முயற்சிதான் வாழ்நாள் முழுதும் தொடரும். எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழந்து விடாதே. வாழ்க்கை மிகவும் சிறியது. எதுவாயினும் ஏற்றுக்கொள். கசப்பான விஷயங்களை கடந்து செல்ல கற்றுக்கொள். ஏனென்றால் உன்னை குறை சொல்பவர்கள் எல்லாம் உத்தமர்கள் கிடையாது. அவர்களுடைய வார்த்தைகளுக்காக போய் முக்கியத்துவம் கொடுத்து நீ ஏன் அழுகிறாய்? கவலையை விடு. உன் குழந்தையான உன்னை நான் அறிவேன். உன் நல்ல மனதையும் நான் அறிவேன். என்னை விட வேறு யார் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறாய்? நீ உன் ஆழ்மனதில் பிரச்சனைகளை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பதால் அதுவே தொடர்கிறது. அதை முதலில் நிறுத்திவிட்டு அனைத்து சந்தோஷங்களும் என் தாய் எனக்கு கொடுப்பாள் என்று நம்பினால் உன் மனதில் மகிழ்ச்சி நிரம்பும். அந்த மகிழ்ச்சியே
அனைத்தையும் ஜெயமாக்கும். உன் தன்மானத்தை இழக்காமல் உன் மனசாட்சிப்படி நீ நடந்தால் போதும். எந்த கவலையானாலும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். அனைத்தும் ஜெயமாகும். உன் வாழ்க்கையை ஜெயமாக்க உனக்காக உன்னுடனே இருக்கப் போகிறேன் நான். உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. மன நிறைவோடு பெற தயாராக இரு.